அவர் சொன்னதெல்லாம் பலிக்குது. இந்த நிகழ்ச்சியை அவர் சொன்னதுபடி 4:06க்கு தான் தொடங்கணும். ஏன் எதுக்குன்னா நாங்கள் யாரும் கேட்கல, சொன்னா சரியா தான் இருக்கும்னு கண்ணை மூடி நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிற எங்கள் அன்பிற்கும் பிரியத்துக்கும் உரிய திரு அனுமோகன் சார் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நீங்க எல்லாரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ரெட் லேபிள் டீ குடிச்சிருப்பீங்க. அது ஒரு சுறுசுறுப்புக்காக கொடுக்கறது. அது வந்து இந்திய அளவில் ஃபேமஸான ஒரு டீ. அதே போல் தமிழ் திரையுலகில் ஒரு ஃபேமஸ் ஆகும் திரைப்படம் தான் இந்த ரெட் லேபிள். நிச்சயமாக இது ஒரு மாபெரும் வெற்றி படம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. இந்த ட்ரெய்லரும் இந்த சாங்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த 2 மணி நேரம் இந்த திரைப்படம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பேசுகிறவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த படத்தில் நாங்கள் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக கிடையாது. நான் ஷூட்டிங்கில் பார்த்தா எல்லாம் ஜாலியாக தான் ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஹார்டாகலாம் அப்படியெல்லாம் ஸ்ட்ரெயினெல்லாம் பண்ணல, ரொம்ப ஜாலியாக இருந்தது. இவர் டைரக்டரை பற்றி சொல்ல வேண்டாம். எனக்கு இவர் ஆர்வி உதயகுமாரோடைய உதவியாளராக இருக்கிற காலத்துலேயே தெரியும். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை கூப்பிடும் பொழுது எனக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் போனோமே யார் யாரெல்லாம் இருந்தாங்க, ஹீரோயின் யார், ஹீரோ யார் ஞாபகப்படுத்தினா ஹீரோ ஞாபகம் இருந்தார், ஹீரோயின் எப்பவுமே ஹீரோ ஹீரோயின் ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. அப்புறம் டைரக்டர் முகம் தெரியுது ஆர்வி உதயகுமார். மற்றபடி பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன் எல்லாம் பேர்கள் தெரியும், முகங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் சினிமா என்பது ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒரு சினிமா தயாரிப்பு என்பது அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு அனுபவம். ஒரு படத்தை இயக்கும் இயக்குனருக்கு அது ஒரு அனுபவம். அந்த படத்தில் வேலை செய்கிற டெக்னீஷியனுக்கு ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு அனுபவம். இந்த அனுபவங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தான் ஒரு திரைப்படமே வெளியே வருது. அதை யாரை நம்பி? நிச்சயமாக ரசிக பெருமக்களை நம்பி. ஒவ்வொரு ரசிகனும் ஒவ்வொரு ஹீரோக்கள் நடித்த படங்களை பார்த்துட்டே இருப்பான். அவருக்கு ஒவ்வொரு அனுபவம். அந்த அனுபவங்களில் நான் பார்த்ததுலேயே இந்த அனுபவம் தான் என் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறத சிறந்த படம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சிறந்த படத்தை நிச்சயமாக நம்முடைய இயக்குனர் வந்து கொடுத்துருப்பாரு. வரும்பொழுதே திரைத்துறைக்கு வரும்பொழுதே ஒரு தயாரிப்பாளராகவும் ஹீரோவும் வந்த முதல் ஆள் இவர் தான், லெனின் தான். ஆக என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தம்பி சொன்ன மாதிரி ஏன் 4-6 மணிக்கு ஆரம்பிக்க சொன்னேன். நான் கொஞ்சம் ஜோதிடம் எல்லாம் படித்ததுனால தான் சொன்னேன். வேறு அவங்க வந்து 3:30 முதல்ல டைம் சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து உகந்த கலைத்துறைக்கு உகந்த நேரம் அல்ல. ஒவ்வொரு நிமிடமும் நல்ல நேரம்னு சொல்லுவாங்க, அது எல்லாருக்கும் அமையாது. இந்த கலைத்துறைக்குன்னு ஒரு நேரங்காலம்லாம் இருக்கு. ஸோ இன்று வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர தினம். 4லேருந்து 5 மணி வரைக்கும், 4-6லேருந்து 5-6 மணி வரைக்கும் சனி ஓரை. எப்பவுமே தொழில்காரகன் அப்படி அது எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில்காரன் அப்படின்னு சொல்கிறவர் தான் தொழிலை உத்வேகப்படுத்துறது, ஒரு தொழிலை இம்ப்ரூவ் பண்ணி விடுறதே சனி பகவான் தான். அந்த சனி பகவானும் சுக்கிரன் என்பவர் கலைத்துறைக்கு ஆதிக்கம். கலைத்துறைக்கு ரொம்ப முக்கியமான சுக்கிரன். இத்தனை பேர் திரைத்துறையில் இருக்கிறோம்னா நீங்கள் உங்கள் கட்டத்தை எடுத்து பாருங்க. சுக்கிரனும் புதனும் கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் இருந்தால் தான் இந்த துறைக்கே வர முடியும். கலைத்துறையை நான் சினிமா மட்டும் சொல்ல, எல்லாமே ஓவியம், ஒரு சமையல் வேலை, எல்லாமே கலைகள் தான். இந்த மாதிரி கலைத்துறையை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப உகந்தது சுக்கிரன். அந்த சுக்கிர தினத்தில் சனி ஓரையில் இந்த பூஜையை ஆரம்பிங்க, ஒரு நல்ல நாளை ஆரம்பிங்க. இந்த திரைப்படம் வர்ற படங்களிலேயே மிகச்சிறந்த படமாக, ஒரு வெற்றி படமாக நிச்சயமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.